டிஃபன் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு 50 ml எண்ணெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு இதில் வந்து 4 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் வெங்காயம். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது ஆலு பிரியாணிங்கிறதால உருளைக்கிழங்கு நிறைய போட்டுக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இதில் பாருங்கள் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்ல வாசனை வர வரைக்கும் கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். இதுக்கு 4 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தண்ணி போடாதீங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த தக்காளியெலாம் நல்லா மசிய வெந்து வரணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சு. இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் காரம் வந்து உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு கரம் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் 5 மினிட்ஸு. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லாவே உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 1.5 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் எடுக்கிற அரிசி புது அரிசியாக இருந்தால் தண்ணி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் பழைய அரிசி போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் 3 டம்ளர் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. கொஞ்சமாக கொதித்து பாதி தண்ணி அளவுக்கு ட்ரை ஆகிட்டு வரட்டும். அப்புறம் நம்ம தம்முக்கு போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ பாதி அளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. வெளியில் தோசை தவா வச்சுட்டு பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம். சிம் பண்ணி விட்ருங்க ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், இப்போ சூப்பராக தம் ஆகிடுச்சு. மேலே ஃபுட் கலர் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக க்ரீனும் எல்லோவும் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு